ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய வசனம் யோபு 15:11. யோபு 15:11. தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடு சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாய் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு எலிப்பாஸ் யோபுவிடம் சொல்லுகிறத தான் இந்த இடத்துல பார்க்குறோம். கடுமையாக அவருடைய துன்பத்தை அவர் சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு பல விதத்தில் அவரை குற்றப்படுத்துகிற காரியங்களை பார்த்தாலும் இந்த இடத்துல தேவன் தான் ஆறுதல் அளிக்க முடியும் என்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். எலிபாசின் முடிவு அவர் தவறாக இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். எல்லா உபத்திரங்கள் மத்தியிலும், எல்லா சோதனைகள் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும் நமக்கு ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார். எல்லாரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சகல ஆறுதல்களின் தேவன் மாத்திரம்தான் அந்த ஆறுதலை கொடுத்து ஆறுதல் படுத்தி அவர்களை பலப்படுத்த முடியும். எப்படி அவர் ஆறுதல் படுத்துவானா? தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மனுஷ வார்த்தைகள் சுயமாக வெளிப்படும் போது அது அவர்களை ஆறுதல் படுத்தாது. ஒருவேளை அவங்க சைக்காலஜிக்கலி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினாலோ அது அவங்களை இருதயத்துக்குள்ளே போகாது, அவங்களை சமாதானப்படுத்தாது, நிரந்தர முடிவை கொடுக்காது, நிரந்தர விடுதலையை ஆறுதலை கொடுக்காது. ஆனால் தேவ வார்த்தை புறப்படும் போது, தேவ வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும் போது எந்த துன்பத்தில் காணப்பட்டாலும் அவங்களே கர்த்தர் ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்துகிறத பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் எந்த பயமான சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருந்தாலும் தைரியத்தை தந்து குழப்பங்களை மாற்றி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனைகளை தந்து போதித்து நம்மை நடத்தி துக்கத்தில் சமாதானத்தை அளித்து ஜெபிக்க முடியாத நேரத்திலும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். தேவன் ஆண்டோடைய பிள்ளைகள் மூலமாகவும் ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் வாயில கொடுத்து சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல வைத்து ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தாழ்ந்தவங்களை, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவங்களை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களை அவங்க நண்பர்கள் மூலமாக, ஊழியக்காரருடைய வார்த்தைகள் மூலமாக, அவங்களுடைய விசுவாச குடும்பங்கள் மூலமாக, பல குடும்பத்தினருடைய அவங்க இந்த பாதை வழியாக கடந்து போயிருப்பாங்க. ஆண்டோடைய வார்த்தையோடு தங்களை சாட்சியின் அனுபவங்களை சொல்லும்போது கர்த்தர் அதன் மூலமாக ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எந்தெந்த நேரத்தில் ஆண்டோடைய ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோமோ அதை அற்பமாக எண்ணி என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், இப்படி இந்த வார்த்தையை மாத்திரம் தந்துக்கிட்டே இருக்கிறீங்க, டெய்லி வாக்குத்தத்தம் கிடைக்குது ஆனால் முடிவு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதபடிக்கு யாராலும் இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்ய முடியாது, என்ன ஆறுதல் கொடுத்தாலும் இது வீணென்று சொல்லி நம்ம அதை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவ வார்த்தையை நம்ம பிடித்து அதை நம்ம போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் சகலத்தையும் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தது நிமித்தமாக அவர் நம்முடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அனுபவித்திருக்கிறார். நாம் சென்ற பாதையை விட அவருடைய பாதை எவ்வளவு கடுமையானதாக காணப்பட்டது. அந்த தேவன் நம்ம துக்கப்படும் போது ஆறுதல் படுத்துகிறார், கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். லாசருடைய கல்லறையின் இடத்தில் நின்று அவர் கண்ணீர் வடித்ததை பார்க்கிறோம். நம்முடைய எல்லா பாடுகளை அறிந்திருக்கிற தகப்பன் நம்முடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது அந்த பாரங்களை அவர் லகுவாக்கி நம்மை ஆறுதல் படுத்தி நமக்கு மறுபடியும் தைரியம் தந்து உயிர்ப்பித்து நம்மை தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள், ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார், ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆம் தகப்பனே, நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளை அறிந்திருக்கிற தகப்பனப்பா,
எல்லா சூழலையும் அறிந்திருக்கிற தகப்பன், சகல ஆறுதல்களின் தேவன், எங்கள் தேவன் அப்பா, உங்கள் ஆறுதலான வார்த்தை எங்களை தேற்றும், எங்களை திடப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை உயிர்ப்பிக்கும், அது எங்களை விடுவிக்கும் அப்பா. இந்த வார்த்தையை தந்து கத்த இந்த காலை நேரத்தில் எங்களை திடப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. மனித முகத்தை நோக்கி ஓடி ஆறுதல் பெறுவதற்காக மனிதனை நாங்கள் நம்பி நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் அப்பாவில் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க. யோபு எத்தனை பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அப்பா பல விதத்தில் துக்கப்படுத்தப்பட்டான், பல விதத்தில் அப்பா துன்புறுத்தப்பட்டான், வார்த்தைகளால் கடினமாக நடத்தப்பட்டாலும் அப்பா உங்களுடைய ஆறுதலில் அவர்களை சுவாமி தேற்றிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மறுபடியும் அப்பா புது வாழ்வை கொடுத்து கட்டி வேண்டிய எல்லா நன்மைகளையும் திருப்பி கொடுத்தது போல எங்கள் தேவன், நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையிலும் சுவாமி நீங்கள் வழிகாட்டி, நீங்கள் எங்களுக்கு வனாந்திரத்தில் வழியை தந்து அவாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் ஆறுகளை உண்டாக்கி எங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்த போகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த ஜெபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அப்பா யாரெல்லாம் ஆறுதலற்று சோர்ந்து போயிருக்கிறாங்களே கர்த்தர் திடப்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். தெய்வ சித்தத்தின்படியாக இந்த நாளை நாங்கள் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலன் தாங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் கர்த்தர் மாற்றி போடுங்க அப்பா. எல்லா சோதனைகள், இக்கட்டுகள், வேதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், தீமைகள், எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துடைய கண்ணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு சமாதானமாக ஜீவிக்கவும் இந்த நாளில் மாலையில் வந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.